ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நாம் இப்போ தான் தொடர்ந்து ஒரு பதிவு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது என்னென்னா முத்ரா. ஸோ இந்த பிரண முத்திரைகளை குறித்ததான பல தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் முத்ரான்னு இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அல்ல இதை பார்த்துட்டு அதை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன வித முத்திரைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனால் இந்த முத்திரையை ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த முத்திரையை நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லது. ஸோ இது என்ன முத்திரை அப்படின்னா, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா என்ன அப்படின்னா, கர்மா அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்முடைய கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த கர்மாவை கரைக்கக்கூடிய முத்திரை நாம் பயன்படுத்தும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு ஏற்படும். அது என்னன்னா, நாம் செய்த பல விஷயங்கள், நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறத நம்மளால் உணர முடியும். இந்த முத்திரையுடைய இந்த முத்திரைக்கு பேர் என்னன்னா மகா முத்திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பேர் மகா முத்திரை. இப்போ முத்திரையை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்முடைய சுண்டு விரல் நீர், மோதிர விரல் நிலம், நடுவிரல் ஆகாயம், ஆள்காட்டி விரல் காற்று, கட்டை விரல் நெருப்பு. சரி, ஓகே. இந்த முத்திரையை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணம், 2 கைகளையும் நம்ம ஃபஸ்ட்டு கட்டை விரலை ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கிறது போல் இருக்கணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நுனி விரல்லையும் நம்ம முனையில் இருக்கக்கூடிய நகைக்கண்ணு முனையிலேருந்து 1 இன்ச்சு கேப் எல்லாத்துலேயும், அந்த 1 இன்ச்சு கேப்பில் மேலே ஃபுல்லாத்துலேயும் லெஃப்ட்டு ஆர் ரைட்டு ஆர் ரைட் ஆர் லெஃப்ட் எதை வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கும் அதே ஷேப்பில் நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இந்த ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது பேர் தான் மகா முத்திரை. அதாவது பார்க்கறதுக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்புல, அதாவது விரல்களில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நாம் செய்யணும். எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். காலையில் நான் எப்போல்லாம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்மம் ஏதோ தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா டெய்லி ஒரு 20 minutes இந்த முத்திரையை அப்படியே மனம் ஒருநிலைப்பட்டு இந்த முத்திரையை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் போதும். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கைகளை மாற்றிக்குங்க. லெஃப்ட்டு ரைட் ஆர் லெஃப்ட்டு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் பண்ண உடனே உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய நம்ம உடம்புல விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா பஞ்சபூதங்கள். அது முதல்ல சமநிலைப்பட ஆரம்பிக்கும். 2வது, பஞ்சபூதம் ஆற்றல் வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். 3வது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா உடம்பை ஒரு பியூரிஸ்ட், அதாவது சுத்தப்படுத்த ஆரம்பித்து அதோடைய தன்மையை விரிவுபடுத்த ஆரம்பிக்கும். மனதை விழிப்படைய செய்ய வைக்கும் இந்த முத்திரை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போவே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 minutes ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முத்திரையை பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். உங்கள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு அதிர்வலையை உள்ளுக்குள்ளவே என்ன ஆகும்னா, ஒரு அதிர்வலை உள்முகமாக திரும்புறதை உங்களால் உணர முடியும். அடுத்தது, சுவாசம் தானாகவே உள்பக்கமாக போகிறத உங்களால் உணர முடியும். உள்பக்கமாக போகிறத நல்லா உணர முடியும். சுவாசம் குறைகிறத உணர முடியும். உங்கள் மனசில் தானாகவே ஒரு ஒருமுகத்தன்மை வர ஆரம்பிக்கும். நான் சொன்ன ஜஸ்ட் 2 minutes இதை நீங்கள் ரெகுலராக பண்ண என்ன ஆகுனா, அந்த ஒருமுகத்தன்மையை உங்களுக்கு ஒரு சித்தி பெற ஆரம்பிக்கும். இதனால் உங்கள் உடம்புல, மனசுலையும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணங்களில், சிந்தனைகளில் இந்த கர்ம பதிவுகள், கர்ம வியாதிகள், அதை எல்லாத்தையும் சுட்டரிச்சு இந்த முத்திரை உங்களுக்கு தரும். ஏன்னா இந்த முத்திரையில் இந்த பஞ்சபூதங்கள் முழு தன்மையில் ஆளக்கூடிய ஒரு தன்மையாக இந்த மகா முத்திரை இருக்குது. இதை நாம் எவ்ரிடே செய்யணும். எத்தனை நாள் செய்யணும்னா, ஃபஸ்ட்டு தொடர்ந்து இது ஆரம்பத்தில் செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 60 days நான் ஸ்டாப்பாக இதுக்கு மட்டும் செய்யுங்களேன். செஞ்சு பாருங்கள். எவ்ரிடே நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும். கர்மம் மேல் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இதை செய்யுங்க. இந்த கர்ம பதிவுகள் ஏதோ இருக்குது போல் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு கரெக்டாக 20 days ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும்.
அதுக்கு பிறகு 60 நாட்களில் ஒரு சைக்கிளை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக, ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து ஏதோ விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். இந்த ஜாதகக்காரன் அது இது ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஏதாவது நடந்து தான் இருக்கும், என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. கர்மா சம்மந்தப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் ரிப்ளை கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது எல்லாமே நின்றுடும். எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகும். எந்த பிரச்சனைகள் அது இது என்னமோ நினச்சிட்டு இருப்பீங்க, கர்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நினச்சிட்டு இருப்பீங்க, அது எல்லாமே நிற்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே நிற்கும். நின்ன பிறகு மறுபடியும் விட்டுறாதீங்க. எவ்ரிடே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. செய்ய 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 நாம் ஆனால் இதை செய்யும் போது என்ன பண்ணணும்னா, எப்போவுமே மனசுக்குள்ள ஓம் என்ற பிரணவத்தை நீங்கள் மனசுக்குள்ள ஓம் ஓம் இதை மனசுக்குள்ளவே அந்த அதிர்வலையை நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த முத்திரையை பண்ணணும். தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 60 நாட்களில் கர்ம பதிவுகள், கர்மம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இது எல்லாத்தையும் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து 20 டேஸில் பார்க்கலாம். ஒரு 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 மினிமம் ரிசல்ட்டை 60 டேஸில் பார்த்துடலாம். ஸோ எவ்ரிடே தொடர்ந்து நீங்கள் பண்ண கர்மம் உங்கள்கிட்ட நெருங்காது. ஏன்னா இது எல்லாமே பேசிக் எது அப்படின்னா உங்களுடைய பஞ்சபூதங்கள் தொடர்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பஞ்சபூதங்களை நம்ம சரியான நிலைப்பாட்டில் சீராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். நம்முடைய உடலும் மனமும் நமக்கு ஏற்றது போல் அற்புதமாக அடைய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்புல கர்ம வினையா பாதிப்பு அல்லது எண்ணங்கள் ரீதியாக, சிந்தனைகள் ரீதியாக நிறைய அந்த கர்மம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த முத்திரையை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்து பாருங்கள். இது வந்து பல பேருக்கு பல நன்மைகளை கொடுத்துருக்கு இந்த மகா முத்திரை. இந்த முத்திரையை எவ்ரிடே செய்யணும், அவ்வளோதான். அதான் கான்செப்ட். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் உட்காருங்க. எல்லா நேரத்துலையும் இஷ்ட நேரம்லாம் உட்காராமல் ஒரு டைம், இப்போ ஈவினிங் 5 o'clockனா ஈவினிங் 5 o'clock, மார்னிங் ஒரு 6 o'clock, 4 o'clock, ஒரு 7 o'clock, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அந்த டைமில் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் உட்காந்துட்டா வந்து இருப்பீங்க. அந்த டைமில் என்ன பண்ணீங்க, அதே முத்திரையை பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடியோ இல்லை கண்களை திறந்தோ, வெளியில் இருக்கீங்கன்னா கண்ணை திறந்துக்கிட்டு உட்காருங்க, இல்லை கண்களை மூடி அமைதியாக இருங்க. முக்கியமாக கோவிலுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ, நிறைய பேர் கோவிலுக்கு போவீங்க. கோவிலில் போய் வந்து என்ன சாமி கும்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வந்து வெளியில் வந்து உட்காருவோம், வெளில வந்து உட்காருவீங்க. அந்த நேரத்தில் இந்த முத்திரையை பிடிச்சிட்டு உட்காருங்க. இப்போ உதாரணம், இப்போ இந்துவில் இருக்கீங்க, நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவிலில் போய் உட்காந்துட்டு, டெம்பிளில் போயிட்டு உட்காந்துட்டு இதை பண்ணிட்டு வாங்க. சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. மாஸ்க்கு போகிறீங்களா, மாஸ்க் போயிட்டு அங்கே ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக நீங்கள் வந்து மஸ்ஜித்தில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்ச நேரம் இதை பண்ணிவிட்டு, நமாஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு வாங்க. நாட்கள் செல்ல 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 உங்கள் உடம்புக்குள்ளே தானாகவே ஒரு பழைய பதிவுகள் அந்த பதிவுகள் எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது, அதெல்லாம் தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, செய்து நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மகா முத்திரையை முயற்சி செய்து பாருங்கள். பல நன்மைகளை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. உதாரணம், முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான், இந்த கர்மாவில் நம்பிக்கை உள்ளவங்க, ஆழ்மனசில் பல பதிவுகள் எனக்கு இருக்குது, அந்த பதிவை என்னால் தாங்க முடியல அப்படின்றவங்க, அந்த பதிவு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, தொடர்ந்து ஒரு வியாதி ஏன் வருதுன்னே தெரில, ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துனே இருக்குது, அதுக்கு எப்படி நிற்கிறதுக்கான வழி தெரில, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருந்தவங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு தெரிந்த ஒருத்தவங்க இந்த முத்திரையை, மகா முத்திரையை தொடர்ந்து செய்தாங்க. அவங்க எத்தனை நாள் செய்தாங்கன்னா 6 மாதம் தொடர்ந்து செய்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பல விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சான். வேறு எதுவும் பண்ணலை, ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுவாங்க, இந்த முத்திரையை பிடிச்சிட்டு அமைதியாக உட்காருவாங்க. அவங்களுடைய பேர் வந்து மீனாட்சி, அவங்களுடைய பேர். தொடர்ந்து செய்தாங்க. அவங்க வீட்டில் வந்து கடன் பிரச்சனை அது இது நிறைய, அதாவது எப்படி வருது பிரச்சனை எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியல, அவ்வளோ வந்துருச்சு. எப்படி சரிப்பட்டதுன்னு தெரில, அந்த பதிவுகள்லேருந்து எப்படி மாற்றத்தையும் செய்யணும் முடியல, என்ன தெரியல, தொடர்ந்து இதை செய்தாங்க. இதை அவங்க எங்கே போய் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க, கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஹிந்து தான், அதுலேருந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ சர்ச்சுக்கு போகிறவங்க அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே வெளியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த முத்திரையை பிடிச்சிட்டு, நான் இப்போ ஓம்னு சொல்கிறோம், ஓம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆமேன் ஆமேன்னு சொல்லி உட்காந்து பண்ணி முடிச்சுட்டு
ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாள் செல்ல 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 அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த சேஞ்சஸ் வர்றப்ப தான் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க, ஏதோ சம்திங் ஹேப்பன், ஏதோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த சேஞ்சஸ்னால் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. எப்படி ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியல, எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, இப்போ ஏன் ஒரு முறை ஓம்னு சொல்லி தான் பார்ப்போமே, டெய்லி ஏமன் அப்படின்னு ஏமன் அப்படின்னு ஆமேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி பழக்கம் இருந்தவங்க தானே, ஓம்னு பழக்கம் தானே, சரி ஓம்னு சொல்லுவோமே சொல்லிட்டு தொடர்ந்து ஓம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது எத்தனை நாள் சொன்னாங்கன்னா ஜஸ்ட் 20 days. அந்த ஓம் அதிர்வலையும் இந்த முத்திரையும் ரெண்டாக இணைய 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 என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் கிரியேட் ஆயிடுச்சு. உடனே அவங்களுக்கு எப்படி தான் அந்த 6 மாதம் 7 மாதத்தில் ஒரு எப்படி தான் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவங்க லைஃபே 0ல் வந்து நின்றுச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தாங்களா. இந்த முத்திரையை பயன்படுத்த நிறைய சேஞ்சஸ் அவங்க வாழ்க்கையில் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் இப்போ வரைக்கும் அவங்க எந்த தியானமும் பண்ணுறதில்ல, இதை தான் பண்ணுறாங்க. இந்த முத்திரையை ஒன்று தான் செஞ்சிட்ருக்காங்க. இது அவங்க எனக்கு சொன்ன ஒரு டெஸ்டிமோனி. ஸோ அதனால் ஆச்சரியமாக நான் கேட்டேன், அப்படியா, இப்போ நான் அவங்கள கேட்டேன், இப்போ ஆமென்றீங்களா ஓம்ன்றீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இப்போ நான் ஓம்னு சொல்லும் போது தான் அது ரெண்டும் சிங்க் ஆகுது ரொம்ப ஈஸியாக. அந்த ரம்மிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஓம் என்பது ஒரு பெரிய ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரிலீஜனில் இருக்கவங்க தான் பண்ணணும், அந்த ரிலீஜனில் இருக்கவங்க தான் பண்ணணும், எல்லா ரிலீஜனில் இருக்கவங்க ஓம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓம், ஆமேன், அமீன் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லா ரிலீஜனில் இருக்கவங்களும், எல்லாம் ஒன்று தான். ஸோ ஓம் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும், உள்ளுக்குள்ளே ஒரே சத்தம் தான். அதோடைய சத்தம் ஒன்றே ஒன்று தான். என்ற சத்தம் தான் சைலண்ட்டாக அமைக்கப்படுகிறது. அதனால் அது யார் வேணாலும் இந்த முத்திரைகளை, அதாவது மத சார்பற்று இதை நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். இட்ஸ் அ பியூர் சயின்ஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுனால ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பல கழிவுகள் தானாகவே வெளியே போகுது. பழைய விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதெல்லாம் ஈஸியாக கட் ஆகுது. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ மீனாட்சி அவங்க மட்டும் இல்லை, அவங்க நிறைய பேருக்கு, அவங்க சர்ச்சில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் இதை இந்த முதிரையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுறவங்க எல்லாம் இந்த முதிரையை வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க வேறு. சரி, ஓகே, இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஸோ அவங்க மட்டும் பண்ணலை, இன்னும் நிறைய பேருக்கு அவங்க யாராருக்கெல்லாம் தோணுதோ பக்கத்து வீட்டில் இருக்கும், இவங்களுக்கு இதை பண்ணுங்கள், இந்த முதிரையை பண்ணுங்கள், சூப்பராக எல்லாமே சரியாகும், பிரச்சனையாக இதை பண்ணுங்கள், அவங்க இந்த முதிரையை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி முதிரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை வந்து முத்திரையை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த மகா முத்திரையை. இது ஏன்னா அந்த பஞ்சபூதம் சமநிலைப்படாது எல்லா முத்திரையிலும், ஆனால் இதில் அதிகமாக சமநிலைப்படுறதுக்கு தான் இது பேர் மகா முத்திரை. முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த முத்திரை மூலமாக ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நன்றி. அடுத்த பகுதியில் தொடர்ந்து நாம் நிறைய முத்திரைகளை பார்க்க போகிறோம். இதே போல் நிறைய முத்திரைகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் இந்த கர்ம வினை, இந்த பழைய பதிவுகள்லேருந்து பிரச்சனை, பழைய நினைவுகள் தொல்லை, இதெல்லாம் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க, குழப்பத்தில் இருக்கேன், கடன் ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது பிரச்சனை, என்ன பண்ணுறது தெரியாமல் நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யாராக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும். இந்த வீடியோவை பார்த்தவங்க நீங்கன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு தொடர்ந்து செய்யுங்க. இந்த மீனாட்சி அம்மாவுக்கு என்ன ஏற்பட்டது, அனுபவம் ஏற்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்படும். அற்புதமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்யுங்கள். நன்றி.